இந்தியாவின் விடுதலை போரில் இந்தியர்களுக்கு கிடைத்த ஆகப்பெரிய ஆளுமைகள் 2 பேர். ஒருவர் காந்தி, மற்றொருவர் அம்பேத்கர். இவ்விருவரும் அவருடைய காலத்துக்கு முன்னதாகவே தொடங்கி இன்றைய வரைக்கும் நீடிக்கும் சமூக அரசியல் சித்தாந்த மோதல்கள் அவருடைய தலைமுறையின் பிரதிநிதிகளாக இருந்த இவ்விருவரும் வாதித்திட்டனர், முரண்பட்டனர், எதிரெதிர் துருவங்களாகின்றனர். தீண்டத்தகாதவர்கள் என்று இந்துக்களாலே ஒதுக்கப்பட்டவர்களின் பிரதிநிதிப்படுத்திய அம்பேத்கர் சாதி முறையை எதிர்த்து அறிவுஜீவிகளின் குரலாக எதிரொலித்தார். குஜராத் மாநிலத்தின் வியாபார குலத்தில் பிறந்து இந்து வைசியரான காந்தி சமூகத்தின் சலுகைகள் மிக்க உயர் சாதி அமைப்பு சீர்திருத்தவாதிகளின் குரலாக எதிரொலித்தார். இந்திய சமூகத்தின் நெடிய வரலாற்றை தெரிந்து கொள்ளாதவர்களுக்கு இவ்விருவரும் கடந்து வந்த அரசியல் பாதைகளை புரிந்து கொண்டால்தான் விவாதத்தின் தன்மையும் நோக்கம் பற்றியும் உணர முடியும். வெள்ளையனை முதலில் வெளியேற்றுவோம், அதற்கு பின்னர் நமக்குள் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொள்வோம் என்று வெளிமுரண் குறித்து பேசினார் காந்தி. வெள்ளையர்களுக்கு முன்னும் இருந்த இந்த சாதி அடக்குமுறை, இந்து ஏகாதிபத்தியம், தீண்டாமை போன்றவற்றை குறித்து இப்போது பேசாவிட்டால் வேறு எப்போதும் பேச இயலாது என்று உள்முரண் குறித்து பேசினார் அம்பேத்கர். அவர்களுடைய இந்த விவாதமே இந்திய தேசிய விடுதலை இயக்கம் என்ற களத்தில் விரிந்துரைக்கப்பட்டது. இவர்கள் இருவரும் வெவ்வேறு நிலைகளில் எடுத்துக்கொண்ட இரு தனி நபர்கள் அல்ல. இருவருமே 2 வெவ்வேறு சாதியத்தின் பிரதிநிதிகள். அம்பேத்கரும் காந்தியும் என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள் என்பது இன்றைய அரசியல் களத்திலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் அன்றைக்கும் இன்றைக்கும் சமரசம் செய்து கொள்ளப்பட முடியவில்லை. இருவருமே அவரவர் தொண்டர்களால் ஆழமாக விரும்பப்பட்டவர்கள், தெய்வமாக வழிபடப்பட்டவர்கள். இருவருமே ஒருவருக்கொருவர் பின்னி பிணைந்தவர்களாகவே இருந்தார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நவீனத்தின் முகம், நவீனத்துவத்தின் முகப்படையாளங்களை மையப்படுத்துதல், அறிவியல் மயமாக்குதல், தனிமனித நோக்கு ஆகியவற்றை தன் எழுத்துக்களின் தீவிரமாக முன்வைத்தார். அவருடைய இந்தியா தொழில்மயமான அறிவியல் நோக்கம் கொண்டு விடுதலை பெற்ற தனி மனிதர்களால் ஆன ஒன்று. ஜனநாயகத்தின் மேன்மையான சீரான வழிமுறைகள் மேல் பொறுமை அளித்தாலும் அவற்றை கைவிட அம்பேத்கர் தயாராகவில்லை. சீராக தடமாறாமல் திட்டவட்டமாக ஒரு அரசியல் விழிப்புணர்வை நோக்கி தன் மக்களை இட்டு சென்றார். அவர்களை இந்தியாவின் மைய ஓட்டத்தின் எதிரிகளாக அவர் உருமாற்றவில்லை. அந்த மைய ஓட்டத்தின் சரிசமமான அதிகார பேரத்தில் அமரச் செய்தார். ஜனநாயகத்தை நம்புவதற்கு அம்பேத்கருக்கு அவர் காலத்தில் நியாயங்களே இல்லை. வன்முறை சார்ந்த விடுதலை கருத்துக்கள் காற்றில் கொந்தளித்துக் கொண்டிருந்த காலம் அது. அம்பேத்கர் வன்முறை இல்லாத ஜனநாயகத்தை நம்பினார். அவரது சமூகத்தை ஜனநாயகம் அரசியல் செயல்பாடுக்குள் கொண்டு வந்தார். இன்று ஏறக்குறைய 75 ஆண்டுகள் கழிந்து பார்க்கையில் இந்திய தலித்து அடைந்துள்ள அனைத்துமே அந்த சமநிலையின் விளைவாக பெற்றவை என்றே சொல்லலாம். அவர் ஆயுதங்களை எடுக்க செய்திருந்தால் இந்த நாடு இரத்தத்தில் நனைந்திருக்கும். வன்முறையின் பிறந்தவரின் ரத்தம் தன் ரத்தம் என்பதை அம்பேத்கர் காந்தியை விட தெளிவாக புரிந்து வைத்திருந்தார். உண்மை என்பது பல முகம் கொண்டது என்று உணராதவர்களால் ஜனநாயகத்தை நம்ப முடியாது. ஜனநாயகத்தை, பன்முகத்தை நம்பாத எதுவும் படிப்படியாக பேரழிவையே உருவாக்கும். எத்தனை லட்சியங்களை முன்வைத்தாலும் இறுதியில் அந்த லட்சியங்கள் புதைந்த மெட்டில் அது அமர்ந்திருக்கும். காந்தியின் அரசியல் போராட்டம் மெல்ல மெல்ல சமூக போராட்டமாக மாறியது அம்பேத்கரின் சிந்தனையின் மூலமாகவே. அம்பேத்கர் வெறும் கருத்துக்களை மட்டும் கூறிவிட்டோ, எழுதிவிட்டோ, பேசிவிட்டோ சென்றவர் அல்ல. அவர் சமூகத்தின் மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசியல் நடவடிக்கைகளை எடுத்தார். உனக்கு தகுதி இருக்குதோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். பிறப்பின் அடிப்படையில் மட்டும் உயர்நிலையில் இருப்பவனை கீழே இறக்க செய்ய வேண்டும். அதுவே உனக்கு விடுதலை என்று சாதிய நிலையை கீழே இருப்பவர்களிடம் விதைத்தார் அம்பேத்கர். காங்கிரஸ் ஹோம் ரூல் வேண்டும் என்று காந்தியிடம் கூறியது. காந்திஜி எனக்கு ஹோம்லேண்ட் என்று எதுவும் இல்லை என்று பதிலளித்தார் அம்பேத்கர். தீண்டப்படாதவர் என்று அழைக்கப்படும் ஒருவர் கூட இந்த தேசம் குறித்து பெருமை கொள்ள மாட்டார் என்று அப்பட்டமாக போட்டு உடைத்த அம்பேத்கரின் வரலாறு அவ்வளவு கனிவாக காட்டவில்லை. அவரை தீண்டப்படாதவர்களின் தலைவன், சேரிகளின் புரட்சியாளர் என்று மட்டுமே அடையாளம் காட்டியது. இந்திய அரசியல் சாசனத்தை எழுதியவர் என்ற முறையில் மட்டுமே அவரை பெருமைக்குள்ளாக்கி அடக்கி வைத்தது இந்திய வரலாறு. இந்திய ரிசர்வ் வங்கியின் தொடக்கத்திற்கு அம்பேத்கரின் பங்களிப்பு குறித்து பலருக்கும் இன்று கூட தெரிய வாய்ப்பில்லை. அம்பேத்கர் அவர்கள் இந்திய ரூபாய் பிரச்சனைகள், தீர்வுகள் என்ற புத்தகத்தை எழுதியிருந்தார். இந்த புத்தகம் பொருளாதாரம் குறித்த அரிய பல ஆலோசனைகளை முன்வைத்தது. அது அப்போது இந்தியாவினை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்களை ஆச்சரியப்படுத்தியது. இந்த புத்தகத்தின் சாரத்தை, அதில் இடம்பெற்றிருந்த பரிந்துரைகளை இந்திய கரன்சி மற்றும் நிதிக்கான ராயல் குழுவுக்கு 1925 டாக்டர் அம்பேத்கர் சமர்ப்பித்தார்.
அம்பேத்கரின் பரிந்துரைகள் முழுமையாக ஏற்ற அந்த குழு அதன் அடிப்படையாக வைத்து இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 உருவாக்கப்பட்டது. ஒரு சமூக அரசியல் சீர்திருத்தவாதியாக நவீன இந்தியாவில் அம்பேத்கரின் வாழ்க்கை ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவில் அவரது சமூக அரசியல் சிந்தனை அனைவராலும் இன்றளவிலும் மதிக்கப்படுகிறது. அவரது அரசியல், சமூக பொருளாதார கொள்கைகள் பல்வேறு துறையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனிமனித சுதந்திரத்தில் தீவிர நம்பிக்கை கொண்ட அம்பேத்கர் என்றாலும் அம்பேத்கர் என்பது ஒரு தனி நபர் அல்ல, அது ஒரு பேரியக்கம், முற்போக்கான உயிருள்ள அடையாளம். அடைக்கப்பட்டவர்களுக்கும் உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் உரிய அடிப்படை உரிமையான நிலம், நீர், கல்வி, வேலை வாய்ப்பு என இதர சமூக உரிமைகளை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கான காலத்தின் குரல் அம்பேத்கர்.